ஹாய் கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நல்லபடியா ஆரம்பிக்கட்டும், எல்லாரோட விஷயம் நிறைவேறட்டும், ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு என்ன படத்தோட வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே அவ்வை சண்முகி படம் நல்லாவே தெரியும். கமல் சார் வந்து ஒரு பொம்பளை வேஷம் போட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு தெரியும். இங்க வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக பொம்பளை வேஷம் போட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்படி ஒரு காமெடியான இன்வெஸ்டிகேஷன் படத்தை தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இன்னும் ஸ்டேடியத்தை தான் காமிக்கிறேன். ஆக்சுவலா இங்க பெட் கட்டி விளையாடுவாங்க போல. அப்போ ஒருத்தனை தரத்தான எடுத்துட்டு வந்து இப்ப இவனை தான் பெட் கட்டி விளையாட போறாங்க. அப்பா அவனை எழுதுன டே உள்ள போடுங்கன்னு சொல்லிட்டு இவன் மேல யாரா பெட் கட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு தாத்தா வந்து நான் பெட் கட்டுறேன் அப்படிங்கிறாரு. அப்பா அவனை உள்ள தள்ளி விட்டு யோ எவ்வளவு பெட் கட்டுற அப்படின்னு கேட்கும்போது நான் இவ்வளவு டாலருக்கு வந்து பெட் கட்டுறேன், எனக்கு வந்து அவனை காது மூக்கு அந்த நாயை வச்சு கடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது டே என் காது மூக்கு எனக்கு வேணும்டா அப்படின்னு இவன் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை திறந்து விட்டுறாங்க. பாவம் இவங்க உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த தாத்தா வந்து அந்த பெட் கண்ணுங்களே போட்டு சம்படி அடிக்கிற இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா பண்ணோம் நாங்கன்னு சொல்லிட்டு கை கலப்பாயிடுது. அப்போ ஒருத்தர் வந்து அந்த தாத்தாவோட முடியை பின்னாடி பிடிச்சி இழுக்க தோல்லாம் பிஞ்சுக்கிட்டு வந்துருது. அங்க இருக்க எங்களுக்கு செம்ம ஷாக், என்னடா கருமோ அது அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அந்த நாய் கூட ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இவர் தான் நம்ம ஹீரோ மால்கம். இவங்க அப்படி இல்லீகலா பெட் கட்டி விளையாடுறது வந்து அரெஸ்ட் பண்றதுக்காக இப்படி மாறு வேஷத்துல வந்திருக்காரு. எல்லாரையும் போட்டு துவச்சு எடுத்துட்டு இருக்காரு. அப்ப போலீஸும் கரெக்டா உள்ள வந்துற ஒருத்தனை யூஸ் பண்ணி பெட் கட்டி விளையாண்டுமே அவனை எங்கடா அப்படின்னு தேடி பார்த்தா பாவம் இவர் அந்த நாய்கிட்ட மாட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர் பேர் வந்து ஜான். இவர் நம்ம ஹீரோ மால்கமோட அசிஸ்டன்ட் தான். டே என்னை காப்பாத்துற அந்த நாயை நான் கீழே என்னை தின்றும் போலடா அப்படின்னு சொல்ல இரா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. நெக்ஸ்ட் ஏன் ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க என்ன பேசிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, எனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல, இந்த கமிட்மெண்ட் லவ் இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி நான் நல்லபடியா பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ பேசி அவங்க பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து ரூம் நம்பர் 5 வந்து மீட்டிங் வச்சிருக்காங்க, கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த பீரோல ஒரு ஃபைல் இருக்கு, வரும்போது அதை எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு திறக்க அதுக்குள்ள பாவம் ஒரு டிராஃப்ட் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இவர் பண்ண வேலையை இவருக்கே ஆப்போசிட் வச்சிருக்காங்க. பாவம் நம்ம ஹீரோ பயந்தே போயிடுறாரு. இவங்களும் அவங்க கலாய்ச்சிட்டு அடுத்து மீட்டிங் போயிடுறாங்க. அடுத்து ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து டிவி பார்த்துருக்கா. டிவியில எதையோ பார்த்து ஷாக் ஆக ஆக்சுவலா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஒரு கிரிமினல் வந்து ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான், ஆல்ரெடி இவ பேங்க் கொள்ளையடிச்சிட்டு அந்த பேங்கோட செக்யூரிட்டியும் கொண்டிருக்கா, திருடின பழத்தை இன்னுமே எங்களால கண்டுபிடிக்க முடியல, ஜெயில உள்ள போலீஸையும் சுட்டுட்டு தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு இருக்காங்களா இவங்க தான் நம்ம ஹீரோயின் வந்து. சரி அவனை பார்த்தோன்னே நான் அவங்க பையனை கூப்பிட்டு நம்ம ஒரு வெக்கேஷன் போலாமா அப்படின்னு கேட்க சரி ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் பேக் பண்ணி போறான். இவங்களும் அவசரமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்க. ஆக்சுவலா அந்த பையனோட அப்பா வந்து மிலிட்டரியில இருந்திருப்பாரு போல. அவரோட ட்ரங்க் பெட்டி மாதிரி இருக்கு, அதுல அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் கிளம்பிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்க அப்படியே கார் எடுத்து 2 பேர் கிளம்புறாங்க. கரெக்டா நம்ம ஹீரோயின் போகவும் அந்த போலீஸ்கார் வீட்டுக்கு வரவும் இதெல்லாம் நின்று அந்த ஜெயில இருந்து தப்பிச்ச அந்த கிரிமினல் வந்து பாத்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இதே நம்ம ஹீரோ ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. அவங்க அந்த மீட்டிங் ரூம்ல என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா இதே கேஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவன் என் கேர்ள் ஃபிரெண்ட் வந்து ஒரு பேங்க்ல வேலை பார்த்திருப்பான். அந்த பேங்க்ல தான் இவன் கொள்ளையடிக்கும் போது அங்க உள்ள செக்யூரிட்டி இவன் கொலை பண்ணியிருக்கான். இப்ப தப்பிக்கும் போது இந்த ஜெயிலரையும் கொலை பண்ணியிருக்கான். பட் இவன் கொள்ளையடிச்ச பணத்தை வந்து அவன் கேர்ள் ஃபிரெண்ட் தான் கொடுத்து வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அவகிட்ட நாங்க விசாரிச்சோம். பட் எங்களுக்கு எந்த டீட்டெயிலுமே கிடைக்கல. அப்ப ஹீரோ வந்து இவ பின்னாடி போனா கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜே போய் நல்லா உத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப வந்து அந்த அசிஸ்டன்ட் வந்து அவ்வளவுதான் கேஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் இல்ல, அவளை தேடி போகும்போது அவ வீட்டுல அவ இல்ல, அவளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆன்டி தான் ஜார்ஜியால, அந்த ஊருக்கு போய் தான் நீங்க 2 பேர் தான் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்ல நெக்ஸ்ட் என்ன அந்த ஜார்ஜியால தான் காமிக்கிறாங்க. ஒரு பெரிய வீட்டை யாரும் ஜூம் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு. வேற யாரும் இல்லாம ஹீரோ மால்கமும் அசிஸ்டன்ட் ஜானும் தான். ஒரு லேடி வந்து இந்த கார்டன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவளும் ஜூம் பண்ணி பார்த்துட்டு என்னடா அந்த பொம்பளை இத்த தண்டி இருக்கான்னு சொல்லி ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம பிக் மாமா, நம்ம தமிழ் வந்து பெரியாத்தான்னு வச்சுக்கலாம். இந்த பெரியாத்தா என்ன பண்றாங்க அப்படின்னா, பாவம் நாய் தெரியாம வந்திருக்கும்ல, அதை தூக்கி எரிஞ்சிட்டு அவங்க வேலையை கண்டினியூ பண்ண ஹீரோ வந்து இந்த பொம்பளை பார்க்கும்போது வேலை ரொம்ப ஈஸியா இருக்கும் போல அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படிங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை ஜூம் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க. அப்ப வந்து அங்க பக்கத்துல லேடிஸ் எல்லாம் கையில ஏதோ எடுத்துட்டு வந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க. கையில ஏதோ கேக்லாம் வச்சுட்டு எல்லாரும் எங்கேயோ போறாங்கடா அப்படின்னு சொல்ல மேபி யாரையா வெல்கம் பண்ண போவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேசிட்டு இருக்க. டே எங்கேயோ போலடா, நம்ம வீடு தானே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்ப வந்து ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இவங்களை எப்படியே சமாளி, நான் அவன் வீட்டுல போய் நான் கேமரா செட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல டே ப்ளீஸ் நான் என்னால முடியாதுல கரெக்டா 20 மினிட்ஸ்ல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறாரு. கட் பண்ண மலைமலையா வாசல் வந்து நிக்க ஹாய் லேடிஸ் அப்படின்னு சொல்ல அதுல ஒரு இந்த கண்ணாடி போட்ட பாட்டி வந்து வளவலன்னு பேச ஆரம்பிச்சுறாங்க. அப்போ வந்து நம்ம பெரியாத்தா வந்து என்ன வளவலன்னு பேசிட்டு இருக்க, டக்குன்னு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது இல்ல அவளுக்கு ஒண்ணும் இல்ல, அவளுக்கு கொஞ்சம் வயசு சரியில்லை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது இங்க நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. செவரேறி குதிச்சுட்டு கரெக்டா வீட்டுக்குள்ளே போயிட்டாரு. அப்ப வந்து இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு நீ மட்டும் தனியா தான் இருக்கீங்களா, உங்க ஒய்ஃப் எங்க அப்படின்னு அவ ஒருத்தங்க கூட ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ பாவமே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆமா உங்க பேர்லாம் என்ன அப்படின்னு கேட்க அவங்க வந்து ஏதோ பேர் சொல்லிட்டு பீட்டர்சன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ எங்க அப்பா பேர் வந்து பீட்டர்சன் தாங்க, இது குடும்பத்துல எதுவும் குழப்பம் இருக்குமா பேபி, நாங்களும் நம்மளாம் ஒரு சொந்தக்காரங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணா பின்னான்னு உதறிட்டு இருக்க. பாவம் நம்ம பெரியாத்தாக்கு வயிறு சரியில்லை போல. ஏய் நீ என்னடா பேசிக்கிட்டே இருக்க, புடுறா இருந்தா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. ஐயோ நீங்க போக கூடாது, நில்லுங்க ஒரு நிமிஷம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போறீங்க அப்படின்னு கேட்க பாத்ரூம் போறேன் வழி விடுறான்னு. எங்க வீட்டுல பாத்ரூம் இருக்கு, நீங்க எங்க வீட்டுக்கே வரலாமே
அப்படின்னு சொல்லும்போது, என்னடா உனக்கு பிரச்சனை, வழி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டு போக, ஜானும் பின்னாடியே துரத்திட்டு வந்து, நான் வயிறு வலிச்சா என்ன செய்வேன் தெரியுமா, ஜாகிங் போவேன், நீங்க என் கூட வாங்களே ஒரு ரவுண்ட் ஜாகிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உள்ள இருந்து கை காமிக்கிறாரு, வேலை முடிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஜானும் சரி நீங்க இப்ப போலாம், எனக்கு கூட பிரச்சனை இல்லை, நீங்க ஜாகிங் வர வேணாம் அப்படின்னு சொல்லி போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்ப ஹீரோ நோட் பண்றாரு வீட்டுக்குள்ள இவர் வந்த கால் தடம் இருக்கு, அந்த சகதியா இருக்கு. அதை பார்த்துட்டு 2 நிமிஷம்டா அப்படின்னு சொல்ல, ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சமாளிக்கணுமே போய் வாசல் மறிச்சிட்டு, எங்க ஊர்ல எல்லாம் நாங்க பாத்ரூம் போகும்போது ஹக் பண்ணிட்டு தான் போவோம், எனக்கு ஒரு ஹக் கொடுத்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்ல, இங்க நம்ம ஹீரோ தான் காமிக்கிறான் வலிக்குன்னு தொடச்சுக்கிட்டு இருக்காரு. ஹக் தானே வேணும், இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முட்டி எடுத்து படாத இடத்துல எத்தி விட்டுற, இன்னொரு தடவை என்னை ஹக் பண்ண சொல்லி கேட்டேன்னா எனக்கு இன்னொரு முட்டி இருக்கு எத்துறதுக்கு, ஆனா உனக்கு எதுவுமே இல்லாம பண்ணிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, குண்டு கிளவி போய் தொலாடி அப்படின்னு சொல்ல கரெக்டா பாத்ரூம்க்கு போவாளா. அங்கதான் ட்விஸ்ட், பாவம் நம்ம ஹீரோ பாத்ரூம்ல தான் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. நம்ம பெரியதா கண்ணா பின்னா மலை அங்க பொழிஞ்சிட்டு இருக்க, பாவம் இவங்க ஒரு வாடை தாங்க முடியாம வாமிட் பண்றாரு. இதுல டேப் வேற திறந்து விட்டுறாங்க, மேல வேற தண்ணி படுது. இது பார்த்தா குறைக்கும் அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா, இதுல இது வேற அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவங்க குளிக்க பாத்துட்டு போக, அந்த கேப்ல அவர் கதவை திறந்துட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து எப்பா பார்க்க கூடாதா பாத்துட்டேடா சாமி அப்படின்னு சொல்லும் போது, நான் அனுபவிக்க கூடாதெல்லாம் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, அதுக்கு நானே பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனே நம்ம கிரிமினல் தான் காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியே வந்து போலீஸ் இருக்காங்க, அதனால வீட்டுக்குள்ள தெரியாம உள்ள வந்துட்டு அவ எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு பாக்காங்க. அப்ப வந்து ஒரு டேப்லெட் பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோவும் ஜானியும் தான் காமிக்கிறாங்க. அவர் வீட்டு ஃபுல்லா கேமரா செட் பண்ணிட்டார்ல, சோ இங்க இருந்து டிவி மூலமா நம்ம பெரியாத்தாவை வந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஏதோ போன் வர, இந்நேரத்துல யாரும் அவளுக்கு போன் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து போன் என்ன அப்படின்னா, உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல, சோ 1 வீக் வந்து என் கூட ஸ்டே பண்றியா அப்படின்னு கேட்க, நம்ம பெரியாத்தாவும் இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுற, டே ஜாலிடா வீட்டுக்கு போலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போக, நம்ம பெரியாத்தா வந்து கார்ல இருந்து கிளம்புறாங்க. அப்ப கரெக்டா வீட்டுக்குள்ள போனவங்க வந்து போன்ல வந்து இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் மாதிரி செட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா போன் வருது. அவர் நம்ம ஜான் பயந்துடே, ஒண்ணும் இல்ல போன் தாண்டா வருது அப்படின்னு சொல்ல, அப்ப ஸ்பீக்கர் ஆன் பண்றாங்க. ஆக்சுவலா யார் பேசுறாங்க, நம்ம ஹீரோயின் தான் பேசுறாங்க. ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் சின்ன வயசுல உங்களோட ஸ்டே பண்ணது, நான் வெக்கேஷனுக்காக வெளியே வந்தேன், அப்ப இந்த ஏரியாக்குள்ள தான் இருக்கேன், நான் வேணா வந்து உங்களை மீட் பண்ணவா அப்படின்னு கேட்க, இந்த சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸ் வராதனால, ஓகே நான் வரதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்ல நினைக்கிறேன், போனை வைக்கிறேன்னு சொல்ல, டே போனை வைக்கிறேன்றா என்னடா பண்றது அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா போன் எடுத்து நம்ம பெரியாத்த மாதிரியே பேச ஆரம்பிச்சிடறாரு. ஹாய் ஷெரி எப்படி இருக்க அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோ வந்து, டே போனை கட் பண்றா, ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லும்போது, அங்க வந்து ஹீரோயின் வந்து, நான் வந்து உங்க வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் இருக்கலாம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எந்த ஆட்சேபனை இல்லையே அப்படின்னு சொல்ல, நீ வா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆல்வேஸ் யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சு, என்ன வேலை நான் பார்த்து வச்சிருக்கேன், நாளைக்கு வருவா அந்த பெரியாத்தா இருக்காது, என்னடா பண்ண அப்படின்னா, அதுக்குதான் நம்ம கிட்ட ஒரு ஐடியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சீனே நம்ம பெரியாத்தா மாதிரி எல்லா அளவையும் எடுத்து அவங்க ஸ்ட்ரக்சர் மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேஸ் கட்டு, அவங்க வாய்ஸ் முதற்கொண்டு நம்ம ஹீரோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. நம்ம பெரியாத்த மாதிரி கடைசியில மாஸ்கே செஞ்சு முடிச்சிடுறாங்க. செஞ்சு முடிச்சு அவங்க உடம்பு ஸ்ட்ரக்சர் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கு. அதை ரெடி பண்ணிட்டு அதை இவங்க மாட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது, இந்த கிளை வெளியே இருந்து பார்த்துட்டு ஏதோ ஏதோ தப்பா நினைச்சிட்டு போயிடுது. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க, ஹீரோயின் வந்து அவங்க பையனை கூப்பிட்டுட்டு இந்த கரெக்ட் நம்ம பெரியாத்த வீட்டுக்கே வந்துட்டாங்க. வந்து வரும்போது அவங்க பையன்ட்ட வந்து, இங்க பாரு நம்மளை பத்தி யார்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி, பெரியாத்தா அப்படின்னு கத்திக்கிட்டே போக வெளியே வேற நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹீரோயின் பார்த்து லைட்டா கிளிச் ஆயிடுறாரு. ஓ ஒரு கிளவி வரும்னு பார்த்தா இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் நல்லா ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு தடை பேசிட்டு இருக்கு. அவங்க பையன் வரான். பையனை பத்தி, ஓ பையனா அது அப்படின்னு சொல்லிட்டு, சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டி இருக்கு, அது கூட தெரியாம நடந்து போயிட்டு இருக்காரு. போய் சமைச்சு தரேன் அப்படின்ற பேர்ல கண்டமேனி பட்டரு எண்ணெயும் போட்டு கொலை நடத்தி ஊத்தி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பாவம் நம்ம சரிக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, என் சாப்பாடை நீ பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. நம்ம ஜானிங்க வந்து வீடியோ காமர்ல பார்த்துட்டே தயவுசு அவளை கொண்டாதரா, அவட்ட இருந்து நிறைய டீட்டெயில் நமக்கு தேவைடா அப்படின்னு சொல்லி இங்க பேசிட்டு இருக்கு. அப்போ ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு, இந்த மூஞ்சில போட மாஸ்க் வந்து லைட்டா பிரிஞ்சிட்டு வருது. அத வந்து ஹியரிங் டிவைஸ் மூலமா சொல்ல, ஐயோ ஏதோ ஒற்றைக்கு ஏதாவது வேணுமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்க. நம்ம சரி வந்து என்ன தேடுறீங்க அப்படின்னா, இல்ல ஒண்ணும் இல்ல பிளேட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்க ஜான் வந்து அதை ஒட்டுற அந்த கம்மை வந்து விண்டோ வழியா தூக்கி போட்டு போக, அதை வந்து இந்த கிளவி பார்த்து திரும்பவும் தப்பா நினைச்சுக்குது. தப்பா நினைச்சிட்டு என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு ஓட, ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லி நம்ம சரி வெளியே வந்து எட்டி பார்த்துட்டு, இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஏதோ ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க உள்ள போக, பாவம் ஒரு கம்மெல்லாம் வச்சு ஒட்ட ட்ரை பண்றாரு, அது ஒட்ட மாட்டேங்குது. அப்ப கடைசியில செல்லோ டேப் எடுத்து ஒட்டிட்டு வேலை பார்க்க, அதை நம்ம ஜான் இவனோட அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமைக்கிற பாத்திரம் தான் காமிக்கிறாங்க. எண்ணெயில என்னமோ கருன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு, கறியை தூக்கி போட அது கையெல்லாம் தெரிச்சிருது. அப்போ வந்து சரி வந்து ஹெல்ப் பண்றாங்க, கையை கழுவி விடும்போது அப்போ வந்து நம்ம ஹீரோ கேட்கிறாரு, நீ இவ்வளவு நாள் கழிச்சு என்னை பார்க்க வந்திருக்கனா, உன் லைஃப்ல எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே சமாளிச்சுட்டே இருக்கும்போது அவங்க கேட்கறாங்க, ஏன் இருக்கீங்க செல்லோ டேப் போட்டி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு தெரியாதா வயசானவங்க எல்லாம் தோல் சுருங்கி தொங்கிரும்ல, அப்ப வந்து இந்த செல்லோ டேப் போட்டுனா இது சரியாயிரும், இது ஒரு மருத்துவம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லி அப்ப இந்த பையன் வந்து, பெரியாத்தா அவங்க கறி கருகுது அப்படிங்கிறான். அவ்வளவுதான், தீ பிடிச்சி எரிஞ்சிருது. அதை அந்த இலையெல்லாம் வச்சு அணைச்சுட்டு யாருக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொலன்னு கொண்டு வந்து எனக்கு கொடுக்குறாங்க. பாவம் நம்ம சரிக்கு அதை
பார்த்தாலே பிடிக்கல. அப்ப சரி சாப்பிடலான்னு போகும்போது யாரோ கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. என்னடான்னு வெளியே போய் பார்த்தா இங்கதான் ட்விஸ்ட். நம்ம பெரிய அத்தாக்கு ஆல்ரெடி ஒரு ஆள் இருப்பாங்களா, அவன் வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்ணி டேய் கருமம் தள்ளி தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க போராடிட்டு இருக்காரு. தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடைச்சு விட்டுற. அப்ப நம்ம சரி வந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னு ஒன்னும் இல்ல காசு கேட்டு வந்து கூர்க்கா பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிடுற. கூர்க்கானு எனக்கு செல்ல பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் உள்ள வர நம்ம சரி வந்து ஓ உங்களுக்கு ஆள்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்க ஆமா ஆமா இருக்கேன் அவனை மேல இருந்து கீழே வந்து பார்த்துட்டு 2 நாளா உன்னை காணோம் எங்க போன அப்படின்னு கேட்டு பார்க்க ஒரு வித்தியாசமா இருக்கே அப்படின்னு கேட்க நம்ம சரி ஆமா எனக்கும் தோணுச்சு இன்னும் வித்தியாசமா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல எனக்கு தெரிஞ்சு போச்சு உனக்கு வயசாக இளம கூடுது அதுதானே அப்படின்னு சொல்லும்போது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களுக்கு டைம் ஆகலையா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தரத்தர இழுத்துட்டு வந்து வெளியே விட்டுட்டு ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு கேட்கும்போது யாரை நினைச்சு என்கிட்ட பேசியிருக்கேன் என்னை பார்த்தா அப்படி தெரியுதா இப்படி தெரியுதா ஒழுங்கு இந்த வீட்டு இப்படி வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட ஓகே ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்தா நீ ஒத்துக்குவியா அப்படிங்கப்ப கிஃப்டா வாங்கிட்டு அதெல்லாம் நீ அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க எஸ்கேப் ஆக நெக்ஸ்ட் சீனே நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல தான் காமிக்கிறாங்க. அந்த கிரிமினல் வந்து ஒரு டேப்லெட் பாக்ஸ் எடுத்தாங்க அதை பத்தி விசாரிக்க அந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து பெரியாத்தா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து வந்து டேப்லெட் ஆர்டர் அந்த டீடைல்லாம் இங்க கேதர் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அன்னைக்கு டேட்டா நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. பெரியாத்தா கெட்டப்ல ஓடிட்டு இருக்காரு. திரும்ப அந்த பாட்டி அதை பார்த்து பெரியாத்தாவுக்கும் அந்த அசிஸ்டன்ட் ஜானுக்கும் ஏதோ தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி தப்பா நினைச்சுக்குது. நம்ம பெரியாத்த கூப்பிட்டு இப்படி ஒரு கேவலமான நீ நினைச்சு பார்க்கல அப்படின்னு ஏன்னா நான் கேவலமானவ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க நீ எதுக்கு அங்க போறோன்னு தெரியும் இப்படி ஒரு ஆளா நீ அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல வரும்போது எனக்கும் என் டாகுக்கு எல்லாமே தெரியும் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நைட்டு தூங்க போயிடுறாரு. நெக்ஸ்ட் சீனே நம்ம பெரியாத நல்லா தூங்கிட்டு இருக்க அப்ப வந்து சரி எழுப்புறாங்க. அவங்க தேடி 2 பேர் வந்திருக்காங்க அப்படின் போது என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்க நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சரி குழந்தை பிறந்த சொல்லி அனுப்புங்க ஹாஸ்பிட்டல் வந்து பாக்குறேன் அப்படின்னு என்ன சொல்றீங்க வாங்க வந்து டெலிவரி பாருங்க அப்படின்னு சொல்லிடுற. என்னது நான் டெலிவரி பார்க்கணுமா நான் ஒரு நர்ஸா அப்படின்னு இருக்காங்க. பாவம் நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணனே தெரியல ஆண் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சரி வந்து ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது கத்துனா குழந்தை பயந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்ல அந்த பிரெக்னெண்டா இருக்க பொண்ணும் சேர்ந்து கத்த நெக்ஸ்ட் சீனே கூட இருக்க எல்லாரும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ நம்ம ஜான் வந்து டே கொஞ்ச நேரம் சமாளிடா நான் டாக்டர் கால் பண்ணிருக்கேனா அப்படின்னு சொல்ல நீ பாருமா நீ இப்படி காலை திறந்தெல்லாம் வச்சிருக்க கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு பாவம் காலை மூடி விட்டுறாங்க. அந்த பொண்ணு பாவம் திரும்ப காலை திறந்துக்குது என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவப்பட சரி ஓகே ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த ஏரியாவோட செக்யூரிட்டி வந்து உள்ள வரான். ஆக்சுவலா இவனோட தங்கச்சி தான் போலது. அவன் உள்ள வந்து நம்ம பெரியாத்த வந்து கண்ட மணி கத்த ஆரம்பிச்சிருந்து கிளவிக்கு ஒண்ணும் தெரியாது நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிளவி எனக்காட ஒண்ணும் தெரியலன்னு சொல்ற நீ போய் சுடுதண்ணி எடுத்துட்டு வரா ஏமா நீ போய் டவல் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியா உட்காருங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுட்டு வந்து என் கையை வேணா புடிச்சுக்கோ வாலியில நம்ம ஹீரோ கையை பிடிச்சு உடச்சு விட்டுருது. அப்ப நம்ம ஹீரோ வந்து கம்மு கேக்குறாரு எதுக்கு கம்மெல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு போது கம்ம கையில தடவி வலுவலுன்னு வச்சுக்கிட்டு மாடுக்கு பிரசவம் பாக்குற மாதிரி கையை விட்டு குழந்தைய பிடிச்சி இழுத்து விட்டுறாரு. கடைசியில் நல்லபடியா குழந்தை பிறந்து தேங்க்ஸ் பெரியாத்தா அப்படிங்குது பிறந்ததுக்கு என்னை மாதிரி ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல நெக்ஸ்ட் சீனே வெளியே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். இவ்வளவு பெரிய விஷயம் செய்வீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்துல இருக்க செயினை வந்து நம்ம பெரியாத்தாக்கு வந்து பாசமா போட்டு விடுறாங்க. அப்ப வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம பெரியாத்தா மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். இவ்வளவு நாளுக்கு அப்புறம் என்னை பார்க்க வந்திருக்கு அப்படின்னா எது உனக்கு பிரச்சனையா ஃபேமிலியில எது பிரச்சனையா பாய் ஃப்ரெண்ட் கூட எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க இப்போதைக்கு அதை பத்தி பேசலாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து தூங்க போயிடுறாங்க. அப்ப மறுநாள் காலையில காமிக்கிறாங்க ஹீரோ எந்திரிக்கும் போதே மூஞ்சில உள்ள அந்த மாஸ்க் வந்து அவுந்துருக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ண வந்து அசிஸ்டன்ட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியே வர ட்ரை பண்றாங்க. அப்ப வந்து நம்ம ஹீரோயின் வந்து பாத்துறாங்க என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி வெளியே எட்டி பார்க்க இவர் பாவம் ஜன்னல்ல இருந்து குதிச்சு அந்த உடம்ப மட்டும் மேல மாட்டிக்கிறது இவர் கீழே தவிடுறாரு. அதை எடுத்துட்டு ஒரு வழியா நம்ம ஷெரிட்டு வந்து எஸ்கேப் ஆகி போலான்னு பார்த்தா அவங்க ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஓடுனா மாட்டிக்கிறோம் திரும்ப வீட்டுக்குள்ளேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள வரலான்னு பார்த்தா மாடிப்படி வழியா கீழே வந்துட்டு இருக்காங்க. நடத்தி இவ வேற படுத்துறாடா நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்ப தூக்கி அங்கிட்டு போட்டு கதவுல லாக்க உடச்சு விட்டு லாக்க சரி பண்ண நம்ம பெரியாத்தா வர சொன்னாங்க அப்படின்னு போது என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அப்ப வந்து நம்ம ஹீரோயினோட பையன் வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படிங்க எனக்கு கராத்தே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. எனக்கும் கராத்தே தெரியும் நம்ம என்ன சண்டை போட்டு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு பார்க்க பாவம் அந்த பையன் நம்ம ஹீரோ செம்மடியே அடிச்சிடறான். செம்மடியே அடிச்சுட்டு நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போயிடறான். அப்ப வந்து ஹீரோயின் வந்து சரி ஓகே லாக்க மாட்டிட்டு பார்த்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுற. நெக்ஸ்ட் சீன் இந்த ஜான் கண்ணா அப்படின்னு கத்திட்டு இருக்காடே என்னடா பண்ணிட்டு இருக்க இப்ப இந்த உருவத்தையும் அவ பாத்துட்டாடா இப்ப எப்படா சமாளிப்ப அப்படின்னு சொல்லும்போது நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத. இப்ப இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வந்து குழந்தைய கூட்டிட்டு எங்கே கிளம்புறாங்க. அப்ப வந்து நம்ம ஹீரோ
ஹீரோ வந்து திரும்ப கெட்டப்லாம் போட்டு நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நாங்க போயிட்டு வந்துடுறோம். அதெல்லாம் இல்ல நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட்டு கார்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க. இப்ப இவங்க அப்படியே கார்ல கிளம்ப நம்ம அசிஸ்டன்ட் வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. அங்க அந்த கிளம்புறவங்க வந்து டவுனுக்கு வந்துடுறாங்க. டவுனுக்கு வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட மாட்டிக்கிறாரு நம்ம ஹீரோ. நான் தான் உன்னை பார்க்க வரலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அப்ப ஹீரோயின் வந்து நான் எனக்கு 2 நிமிஷம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போன் பூத்துல போய் போன் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் வேற நான் அன்னைக்கு கிஃப்ட் கேட்டல இது எங்க அம்மாவோட வாட்ச் அப்படின்னு சொல்லி சென்டிமெண்டா போட்டு விட ஐயா இவங்கிட்ட தப்பிக்க முடியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த மீதி கிளவி கூட எல்லாம் வந்துருது. வந்து பார்த்துட்டு என்ன நீ மெலிஞ்சிட்ட அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் எங்கடா அப்படின்னு பார்த்தா இவங்க ஏதோ கக்கா கிளாஸ் போவாங்க போல அங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு நிக்க வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவை நிக்க வச்சிருக்கும் போது வேற யாரும் இல்ல செக்யூரிட்டி தான். அவன் பாவம் தற்காப்பு சொல்லி கொடுக்குறேன்ற பேர்ல ஒருத்தவங்களை போட்டு சம்மடி தூக்கி அடிச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ வந்து இங்க பாரு ஒரு பொம்பளையில எப்படி எல்லாம் நீ அடிக்க கூடாது சொல்லும் போது ஏன்னா நீங்க வாங்கல உங்களை வச்சு சொல்லி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள வர சொல்ல இந்த வரேன்டா நீங்க உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன்டா சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி தூக்கி போட்டு சம்மடி அடிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அடிச்சு டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு. அப்ப வந்து நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் ஜர்க் ஆயிடுறாரு. அந்த கேப்ல அந்த செக்யூரிட்டி என்ன பண்றாருன்னா மட்டையில இருக்க விக்க வந்து பிடிச்சி இழுத்து விட்டுறான். இழுத்து விட்டோடனே நம்ம ஹீரோ செம்ம ஷாக் ஆகி ஐயோ இப்படி சமாளிக்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும் போது உனக்கு இருக்க தைரியம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிழவிகளும் பிக்க கலட்டிட்டு அந்த செக்யூரிட்டி சம்மடி அடிக்க போக நீங்க வீட்டுக்குள்ள வந்து அசிஸ்டன்ட் தான் காமிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் பையன் வந்து ஃபுட்பாலை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அவன் வீட்டுக்குள்ள வர மாதிரி காமிக்கிறான். அப்படியே ஜானும் அப்படியே நேக்கா வீட்டு விட்டு வெளியே வந்துடுற இவனுங்களும் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பையன் வெளியே உட்காந்துருக்கான். அவன்கிட்ட நான் போய் டின்னர் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து பேச ட்ரை பண்றாரு. ஏன் சோகமா இருக்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் ஃபுட்பால் விளையாட போனேன். அங்க இருக்க பசங்களாம் எனக்கு ரொம்ப கிண்டல் பண்ணிட்டாங்க சொல்லுமா உன்னையே கிண்டல் பண்ணிட்டாங்க. ஐயோ என்னால தாங்க முடியலையே என்னால கோவத்தை அடக்க முடியல ஈராயிரம் அந்த ட்ரெஸ் மாத்திக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கிரவுண்டுக்கு வந்துடுறாங்க. கெட்டவ பாத்தீங்கல்ல கிரவுண்டுக்கு வந்து பார்த்தா அந்த திரும்ப அந்த பசங்க வந்து நம்ம பெரியாத்த வந்து உருவத்தை வச்சு கிண்டல் பண்ண விளையாண்டு காமிக்கிடும் போது அப்படின்னு சொல்லிட்டு பறந்து பறந்து கோல் போடுறாங்க. கோல் போட்டு எல்லாரும் அடிச்சு துவைக்கிறாங்க. அதை வந்து இந்த செக்யூரிட்டி பாத்துடுறான். அவன் மட்டும் இல்ல அந்த கிரவுண்டே இங்கதான் பாக்குது. நம்ம பெரியாத்த பறந்து பறந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. கடைசியில கோல் போட்டோன்னே எல்லாரும் ஷாக் ஆகி செம்மையா கிளாப் பண்ண நெக்ஸ்ட் சீனே நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயின் லைட்டா பிடிச்சு போயிட நம்ம மேல்கம்மாவே ஹீரோயினை பார்க்க வந்திருக்காரு. அப்ப வந்து இவங்க வந்து ஃபிஷிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப வந்தவங்க வந்து நாங்க ஃபிஷிங் போறோம் அப்படின்னு சொல்லவும் அந்த பையன் வந்து நாம மேல்கையுமே கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஃபிஷிங் தெரியுமான்னு கேட்கறான். எனக்கு ஃபிஷிங் எல்லாம் கை வந்த கலை அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அந்த தூண்டில கூட ஒழுங்கா பிடிக்க தெரியல. அந்த நூலெல்லாம் சுத்திக்கிறது. இவர் ஒரு இடத்துல ஃபிஷிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா மீன் ஒரு இடத்துல தவிக்கிட்டு இருக்கு. இவங்க அந்த மீனெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நூல் வந்து சடார்னு போட்டுக்குள்ளேயே விழுந்துடுறாரு. அதை வந்து ஹீரோயின் போட்டோ எடுத்துட்டு செம்மையா சிரிச்சிட்டு இருக்காங்க. கட் பண்ணா போட்லயே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து குளிருதுன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ வந்து கோட் எல்லாம் கலட்டி கொடுக்கறாரு. அப்ப வந்து உங்க பாய் ஃப்ரெண்ட் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்குன்னு ஒரு லவ் இருந்தது. இப்ப அந்த லவ் இல்ல. அதுக்கப்புறம் எனக்கு எல்லா நம்பிக்கையும் போயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்ப வந்து நம்ம ஹீரோ வந்து நம்பிக்கை போயிருச்சுன்னு சொல்லாதீங்க. நீங்க ஏன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அதுவும் இப்ப இருந்து ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து சிரிச்சுறாங்க. அப்ப வந்து இந்த பையன் வந்து நம்ம மின்மினி பூச்சியை பிடிக்கவே முடியலமா அப்படின்னு சொல்லும்போது பொறுமையா பிடிடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹெல்ப் பண்றாரு. அப்ப மின்மணி பூச்சியை வந்து பிடிக்க வந்து ஹெல்ப் பண்றாரு. ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு தேவை வேணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா காத்திருந்து பிடிக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்சு கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் இந்த கிரிமினல் தான் காமிக்கிறான். அவன் ஒருத்தட்ட கன்னெல்லாம் வாங்க காசு கொடுக்காம அங்க வந்து போக போக அவன் காசு கேட்கறான். அவனே அங்க மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அன்னைக்கு நைட்டே காமிக்கிறான். அவங்க ஃபிஷிங் போயிட்டு வந்து அந்த பையனை தூங்க போட்டு நம்ம ஹீரோ வந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது இந்த செக்யூரிட்டி வந்து பாத்துறான். யாரா அவன் புதுசா அந்த வீட்டுக்குள்ள வந்து வெளியே வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள போறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துறான். இங்க வீட்டுக்குள்ள வந்தோடனே நம்ம அசிஸ்டன்ட் வந்து கண்ணா வினன்னு கத்திட்டு இருக்காரு. நம்ம பாஸ் கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காரு. நீ என்னடா அவ கூட ஊர் சுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது டே இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் தான் பர்சனலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது இங்க பர்சனலா இருக்கோ இல்லையோ அவளை நீ லவ் பண்ற அப்படின்னா அந்த கிரிமினல் வந்து இவ கிட்ட சேர்றதுக்குள்ள நீ உண்மையை சொல்லிடு. இல்லைன்னா அவன் வந்தோடனே கண்டிப்பா அவ கூட போயிருவா இல்ல உன்னை தப்பா நினைச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க பேசிட்டு இருக்க இந்த செக்யூரிட்டி பெல்ட் எல்லாம் அடிச்சுட்டு உள்ள வரான். உள்ள வந்துட்டு இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் கிடக்கு சோஃபால. அதை பார்த்து டே பெரியாத்தாவை என்னடா செஞ்சீங்க கொலை பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க டே நாங்க சிபிஐடா இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கோம்டா அப்படின்னு சொல்லி நீ ஹெல்ப் பண்ணா எங்க டீம் உடனே சேர்த்து சரி ஓகே நீ வேணும் சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ சத்தம் கேக்குது. ஏன்னா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு பாக்குறதுக்காக போறாங்க. போய் பார்த்தா கரெக்டா இந்த கிரிமினல் வந்து மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நிற்பானா. சடான் பிடிச்சி எந்திரிச்சுறாங்க. ஒன்னும் இல்ல ஆக்சுவலா இதெல்லாம் கனவு. லைட்டை பயந்துறாங்க. வெளியே இடிவேறு இருக்குது. சரி ஓகே நம்ம பையனை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரோம்னு பார்த்தா அவன் நல்லபடியா தூங்கிட்டு இருக்கான். சரி நம்ம பெரியாத்தா கூட போய் தூங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ மாஸ்க் எல்லாம் கழட்டி வச்சு தூங்கிட்டு இருக்காரு. இவங்க உள்ள வந்தோடனே பெட்ஷீட் வச்சு மூஞ்சிலாம் மறைச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நான் இங்கே தூங்கிக்கவா அப்படின்னு கேட்கும்போது சரி ஓகே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க பாவம் கையெல்லாம் எடுத்து வச்சு பிடிச்சி படுக்க ஆரம்பிக்கிறாங்க. திண்ணையில கிடந்தவனுக்கு திருக்குன்னு வந்துச்சுட்டா வாய்
பண்ற மாதிரி நம்ம ஹீரோ நம்மளே பார்த்து சிரிக்க. மறுநாள் காலையில தூங்கி எந்திரிச்சு பார்த்தா ஜான் பெட்ரூம்ல உட்கார்ந்து இருக்கான். டேய் அவ கூட தூங்குற அளவுக்கு வந்துட்டியா, கேஸ் இன்வெஸ்டிகேஷன் என்னடா ஆச்சு, ஏதாவது கண்டுபிடிச்சியாடா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவ இன்னசென்ட் நினைக்கிறேன்டா, அவங்கிட்ட இவன் மாட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லும்போது இந்த அந்த ஹீரோட பையன் வந்து அதான் வாங்க சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னு சொல்லும்போது நீ தானே பேசி எப்படியாவது இன்வெஸ்டிகேஷன் முடிச்சாகணும், நீ தானே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சரின்னு நெக்ஸ்ட் சீனே சர்ச்சில் காமிக்கிறான். சர்ச்சிலே அந்த பாய் ஃப்ரெண்ட் உட்காந்து இருப்பானே, இங்க வா கூப்பிடா, டே போடா நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு போக நம்ம ஹீரோ என்ன வாங்க முன்னாடி உட்காரலாம் அப்படின்னு கூட்டி அந்த பக்கத்து வீட்டு பொம்மல மூஞ்சியை பார்த்து திருப்பிக்குது. ஃபாதர் இன்னைக்கு நான் பேச போறதுல கேட்க போறேன், நீங்க யாராவது தான் பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியாத்தர் மைக்கு கொடுக்க ஒழுங்கு அந்த மைக் எடுக்கிறேன் என்னடா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டவனி கத்தி விட்டுறாங்க. கத்தி விட்டோடனே சர்ச்சே ஒரு நிமிஷம் ஷார்க் ஆயிடுது. அப்ப சரி ஓகே நானே பேசுறேன்னு சொல்லிட்டு மைக்க வாங்கிக்கிறாங்க. சமாளிச்சுட்டு மைக் வாங்கி நம்ம பெரியாதா கண்ணாப்பிலான்னு பேசிட்டு இருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ் இருப்பான், கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் துரோகம் பண்ணுவான், அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும், கூட இருக்கவே நம்ம முதுகுல குத்துமா, அவன் எடுக்கிறான் மயிராண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாதர் பெரியாத்தா அப்படிங்கிறாங்க. சாரி ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட லைஃப்லயும் ஒரு சீக்ரெட் இருக்கும், அது மனசு விட்டு கூட இருக்கணும்னு சொன்னாதான் ஒரு வழி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அது லைட்டா கிளிக் ஆகுது. அப்படின்னா சொல்லி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ பாட்டெல்லாம் பாடி செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இப்படியே ஜாலியா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு லைட்டா ஃபீல் ஆகுது. நீங்க வெயிட் பண்ணுங்க நான் ஃபர்ஸ்ட் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் துப்பாக்கி எடுத்துட்டு உள்ள போயிடாரு. ஆக்சுவலா பெரியாத்தா கடைக்கு பர்த்டேயா, இவங்க சர்ப்ரைஸ் பண்ண உள்ள ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்ல துப்பாக்கியை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன பெரியாதா துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும். சரி வாங்க கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு எல்லாரும் போயிரு. அப்ப அசிஸ்டன்ட் கூப்பிட்டு கேட்கறாங்க, டே பர்த்டே சர்ப்ரைஸ்லாம் சொல்ல மாட்டியாடா அப்படின்னு கேட்க, எனக்கு இப்பதானே கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவது. நெக்ஸ்ட் எல்லாரும் ப்ரிப்பரேஷன் ஜாலியா போயிட்டு இருக்கு. நம்ம பெரியாத்தாவும் அவங்க படுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கு. அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, டே தானி மிதிச்ச மாதிரி மிதிச்சிரு ஓடிரு அப்படின்னு சொல்லும்போது அப்ப மேல ஏதோ சவுண்ட் கேட்குது. ஹீரோயின் பையன் மேல ஏதோ சவுண்ட் பட நான் போய் பார்த்துட்டு வரேன்றாங்க. அப்ப பெரியாத்தா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ரேக் மாதிரி இருக்கு அதுல ஏதோ எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. கீழே போய் அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டு இவன் எடுத்து பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்து விஷிங் போயிருப்பாங்கல்ல, அவங்க அங்க இருக்க போட்டோஸ் ஆல்பம் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. சரி ஓகே உள்ள வச்சுட்டு கீழே போலாம் அப்படின் போது பக்கத்துல இருக்க பெட்டி எடுத்து தள்ளி விட்டுறாங்க. அப்ப அதை எடுத்து உள்ள வைக்கும் போது அந்த பெட்டியில இருந்து தம் தம் சவுண்ட் கேக்குது, ஒரு மாதிரி வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. ஏன்னா சொல்லி அதை பிரிச்சு பார்த்தா உள்ள பணம் இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சரி கரெக்டா உள்ள வந்துடுறாங்க. உள்ள நீ இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஓ நீ என்ன கேள்வி கேட்கறியா, நீ இந்த பணத்தை வச்சுலாம் என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டு இல்லைன்னு சொல்லி இந்த செயின் எல்லாம் அத்துட்டு நம்ம பெரியாத்தா மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்க. இந்த பணம் யாரோடதுன்னு சொல்லி இது எதுக்கு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இந்த பணம் என்னோடது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி என்னால இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓடி போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி ரெடி கிளம்புறாங்க. இங்க இருந்து நான் கிளம்புறேன், இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது சொல்லும் போது அப்ப நம்ம ஹீரோ நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்ல அப்ப என்கிட்ட சொல்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்ப ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா குழந்தையோட கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சு நம்பி இருப்பாங்க. பட் இவங்க பேங்க்ல வேலை பாக்குறாங்கன்னு அதை யூஸ் பண்ணிட்டு இவங்களை வச்சு அந்த பேங்க்ல கொள்ளையடிச்சு இவங்களே மாட்டி விட்டுருப்பான். இதெல்லாம் சொன்னா என்னையே ஜெயிலுக்கு போட்டுருவாங்க தான் நான் சொல்லவே இல்லை சொல்லும் போது அப்பா நீ அந்த டவுன்ல யாருக்கு போன் பண்ணான்னு கேட்கும்போது உங்களுக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி பிளான் பண்றதா நீங்க நான் நம்ம பக்கத்து வீட்டு ஆன்டிக்கு தான் போன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். ஹாப்பி பர்த்டே பெரியாத்தா அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே இவன் நல்லவதான் போல அப்படின்னு சொல்ல, நீ எந்த தப்புமே பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது நான் எந்த தப்புமே பண்ணலை, அவன் பண்ணதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இதெல்லாம் நீங்க நியூஸ்ல பாத்துருப்பீங்க நான் நினைச்சேன் அதனால இதை பத்தி நான் பேசல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ லைட்டா எமோஷன் ஆகி கிஸ் பண்ணி விட்டுறாரு. அப்போ ஹீரோயின் என்ன பண்றீங்க அப்படின்னா அது இது எங்க ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்த தப்பும் பண்ணல இதுல இருந்து உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டு ஓகே படம் முடிய போது நல்லபடியா போயிட்டு இருக்குன்னா அடுத்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னா உண்மையான பெரியாத்தா வந்துடுறாங்க. அவங்க என்னடா நம்ம வீடு இப்படி இருக்குன்னா நம்ம அசிஸ்டன்ட் போய் சமாளிக்கிறாரு. ஒரு நிமிஷம் உள்ள வராதீங்க நான் சொல்றதை கேளுங்க ஒரு ரவுண்டு போயிட்டு பேசலாம். ஏய் நீ எப்ப பார்த்தாலும் நீ எங்கேயாவது கூப்பிட்டுட்டே இருக்க வழி விடுறா அப்படின்னு சொல்லும் போது இங்க ஹீரோ காமிக்கிறாங்க. ரெண்டு பொண்ணுங்க வாங்க பெரியாத்தா கேக் கட் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக இங்க பாவம் நம்ம ஜான் போராடிட்டு இருக்காரு. அப்ப இருங்க ஒரு நிமிஷம் இது உங்களுக்கு சர்ப்ரைஸா பிளான் பண்ண பாட்டி நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது சர்ப்ரைஸ் தானே நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார் கதை வச்சு அவன் திரும்ப வர சடார் நடிச்சிட்டு வெளியே வர வீட்டுக்குள்ள பார்த்தா எல்லாம் ஜாலியா இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டீங்களா வாங்க போய் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பெரிய ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்களே எல்லாரும் எனக்காக வந்திருக்கீங்க எனக்கா இதெல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க எனக்காக இவ்வளவு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இருங்க நான் போய் இந்த ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது இருங்க அப்படின்னு சொல்ல போயிடுறாங்க. அடுத்த கதை வழியா நம்ம ஹீரோ வந்துடுறாரு. அப்ப எல்லாரும் ஷாக் ஆகி எப்படி ஒரு 2 நிமிஷத்துல ட்ரெஸ் மாத்திட்டு வந்தா அப்படின்னு
அப்படின்னு சொல்ல நம்ம ஜான் வந்து அந்த செக்யூரிட்டி குடிச்சு இங்க பாரு உண்மையான பெரியாத்த வந்துட்டாங்க, நீ தான் அவங்கள தடுக்கணும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேன்னு சொல்ல இன்னும் சரி வந்து எல்லாரும் கேக் கட் பண்ண ரெடி ஆயிடுச்சு ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை கூட்டிட்டு கதை திறந்தா கரெக்டா அந்த கிரிமினல் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கான். இவங்க இதை பார்த்து ஷாக் ஆக எப்படி இருக்க சரி ஜாலியா இருக்க போல அப்படின்னு சொல்ல கட் பண்ண இங்க கேக் கட் பண்றாங்க. கேக் கட் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து எங்க ஷெரியில காணோம் அப்படின்னு சொல்ல இங்க இந்த ஜான் வந்து உண்மையான பெரியாத்திட்ட போய் டேய் உண்மையான பெரியாத்த வந்துருச்சுடா இங்க வாடா என்னடா பண்ணிக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி பின்னாடி 2 போட எவன்டா அது நீ அடிச்சது அப்படிங்க இல்ல ஒண்ணும் இல்ல கேக் கட் பண்ண ரெடி ஆயிடுச்சு அதுதான் அவங்களை கூப்பிட வந்தேன்னு சொல்லிட்டு இந்த ஜான் வந்து உண்மையான பெரியாத்தான் கேக் கட் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு வர அப்ப வந்து நம்ம ஹீரோ வந்து ஷெரியை தேடிட்டு வீட்டுக்கு வெளியே போயிடும். அப்ப இந்த செக்யூரிட்டி என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்க தான் உண்மையான பெரியாத்தன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வெளியே வச்சு லாக் பண்ணிடுறோம். இங்க நம்ம உண்மையான பெரியாத்த ஜான் கூட செம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கீழே வந்து சரி வந்து நான் 2 நிமிஷம் உங்களுக்கு குட் பை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் வந்து அவங்க பையனை பிடிச்சி வச்சுட்டு குட் பை மட்டும் தான் சொல்லணும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். அப்ப இவங்க போய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்ப இவங்க ஷெரியும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்கல்ல, ஓ ஷெரி நீயும் சர்ப்ரைஸா வந்திருக்கேன் என்னை பார்க்க, ஓ என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லும்போது பெரியாத்தா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது இது என்னோட பர்த்டே பார்ட்டி நீ அதுக்குள்ள எப்படி போற வா வா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட அப்ப வந்து இந்த செக்யூரிட்டி வந்து இந்த கிரிமினல் கன்னு வச்சிருப்பாங்கல்ல அதை வந்து பாத்துறான். கண்ணை குடுறா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணுல தோட்டாவே கீழே விழுந்துரு. அதை பார்த்தா இவன் துப்பாக்கி எடுத்து நீ ஒழுங்கா நில்றா அப்படின்னு சொல்லி மிரட்ட இதை வந்து கண்ணாடி வெளியே பார்த்த ஹீரோ வந்து பெல்ட் அடிச்சுட்டு உள்ள வர்றாரு. உள்ள வந்து பார்த்தா எல்லாருக்கும் செம்ம ஷாக் ஆயிடுது. 2 பேரையா தணிக்கிறாங்க. எல்லாரும் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப வந்து நம்ம அசிஸ்டன்ட் வந்து துப்பாக்கியை வச்சு அவனை சுட போக நம்ம கிரிமினல் வந்து நம்ம ஜான் வந்து கை சுட்டுறோம். இதை பார்த்தா ஹீரோ வந்து கிரிமினலை சம்மடி அடிக்கிறாரு. அப்ப வந்து பெரியாத்த வந்து என்னடா ஏன் வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போக அப்ப இவங்க போட்ட சண்டையில இடையில போயிடுறாங்க. அப்ப அவங்க வந்து இந்த ஒரிஜினல் பெரியாத்த தள்ளி விட அவங்க போய் நம்ம செக்யூரிட்டி மேல விழுந்துடுறாங்க. விழுந்து பாவம் செக்யூரிட்டி மேல பிறண்டுட்டு இருக்காங்க. ஐயோ பெரியாத்த என்னை கொல்ல போறீங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோக்கு செம்ம அடி விழுகுது மூஞ்சில. அப்படி அடி விழுகும் போது மூஞ்சில இருக்க மார்க்ஸ் வந்து உறிஞ்சிட்டு வந்துருது. அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகி நிக்க அவர் எந்திரிச்சு திரும்ப செம்மடி அடிச்சு நம்ம கிரிமினல் வந்து அரெஸ்ட் பண்றாரு. கிரிமினல் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. மூஞ்சில இருக்க மாஸ்க் எல்லாம் உறிஞ்சிட்டு வந்துருது. அதை பார்த்தா ஷெரில் வந்து செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப வந்து நம்ம ஜான்ட்ட போய் நீ ஓகே வாடான்னு கேட்கும். நான் ஓகேடா நீ போய் அவர்கிட்ட பேசுடா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் பையன் வந்து ஏன் என்னை ஏமாத்துனீங்க அப்படின்னு கேட்டு அவன் கோச்சிட்டு போயிடறான். அப்ப நம்ம பெரியாத்த எந்திரிச்சு ஒருத்தனை என் வீட்டுக்குள்ள இருக்காது எல்லாரும் வெளியே போங்கடா அப்படின்னு கட் பண்ண போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து நம்ம ஜான ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போக நம்ம ஹீரோ வந்து பேச ட்ரை பண்றாரு. அப்ப வந்து பையன் வந்து பேச மாட்டான் கோச்சிட்டு போயிடும். அப்ப நம்ம ஹீரோயின் போய் பேச ட்ரை பண்றாரு. ஏன் நான் இப்படி எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாரு. பட் ஹீரோயின் வந்து நானும் தப்பு பண்ணிருப்பேன்னு நினைச்சுதானே எங்கிட்ட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணதானே இவ்வளவு எல்லாம் பண்ணீங்க, இல்ல அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு லேக்ல கூட ஏன் நீங்க இப்ப இருந்து லவ் நம்ப கூடாதுன்னு சொன்னீங்க, இதுக்கு மேல எனக்கு யாரு மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிரு. அப்போ 2-3 நாளுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க ஹீரோ வந்து போன்ல பேசிட்டு இருக்காரு. நான் எவ்வளவு பெரிய போலீஸ் தெரியுமாடா, இந்த விஷயம் பண்ண எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அங்க போனை கட் பண்ண ஆக்சுவலா என்ன அப்படின்னா சர்ச்சுக்கு வந்திருக்காரு. சர்ச்சுக்கு வரும்போது பெரியாத்த வந்து இவெல்லாம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போட ஃபாதர் வந்து யார் வேணா சர்ச்சுக்குள்ள வரலாம் நீங்க உட்காருங்க பெரியாத்தா அப்படின்னு சொல்லி உள்ள வந்து மைக் வாங்கி சொல்லாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா ட்ரெண்ட் அன்னைக்கு நான் உனக்கு சொன்னேன் மின்மினி பூச்சி பிடிக்கும் போது எல்லா விஷயத்துலயும் பொறுமையா இருந்தா கிடைச்சிடும் சொன்னேன். பட் வந்து பொறுமையா இருந்தா சில விஷயம் கிடைக்காம போயிடும். எல்லாத்தையும் அப்பப்ப சொல்லிடணும். நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்காது அப்படின்னு சொல்ல உனக்காக தான் இந்த பாடி கெட்டப்லாம் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்ல நம்ம பெரியாத்த வந்து அப்படிங்கிற சாரி உங்களை சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம பெரியாத்தா சிரிச்சிடுறாங்க. சிரிச்சிட்டு வந்து நம்ம ஹீரோ ஹக் பண்ண அவர் ஐயோ விடுங்க பெரியாத்தா முடியல என்னால அப்படின்னு சொல்ல நெக்ஸ்ட் என்ன ஷெரில் ஏன் உட்கார்ந்துட்டு இருக்க வா வந்து அவன் கூட பேசு அப்படின்னு சொல்லும் போது அப்படியே ஒரு ஹாப்பி மூமெண்ட் ஆகுது. ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கூட சேர்ந்துடுறாங்க. அப்படியே நம்ம பெரிய ஒரிஜினல் பெரியாத பாட்டு பாட எல்லாரும் டான்ஸ் ஆட அப்படியே ஹாப்பியா முடியுது. சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு? இந்த படத்துக்கு வந்து செகண்ட் பார்ட் இருக்கு. செகண்ட் பார்ட் போடவா வேணாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், சந்தோஷமா கொண்டாடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.